தம்முடைய வெள்ளை கோவேறு கழுதை ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கோவேறு கழுதை வெள்ளை கலரில் இருந்திருக்கு. அந்த வெள்ளை கோவேறு கழுதை தன்னுடைய யுத்தத்துக்கு பயன்படுத்துகிற ஆயுதம், தனக்கு தர்மமாக கிடைக்கப்பெற்ற நிலம். 2 யுத்தங்களில் ரசூலுல்லாவுக்கு அன்பளிப்பாக 2 நிலங்கள் கிடைத்து எல்லா சஹாபாக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கும் கிடைச்சிருந்தது அந்த நிலம். இதை தவிர முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமாக எந்த ஒரு பொருளும் இருக்கவில்லை. நபிகள் நாயகத்துடைய காலத்தில் யுத்தங்கள் நடக்குமா இல்லையா? இப்பதான் ராணுவத்துக்கு ஃபோர்ஸஸுக்கு சம்பளம் இருக்கிறது. நபிகள் நாயகத்துடைய காலத்தில் யுத்தம் நடக்கும் போது ஃபோர்ஸஸுக்கு சம்பளம் எல்லாம் கிடையாது. அவர்கள் இறைவனுக்காக, இது மார்க்கத்திற்காக செய்கிறோம், நம்முடைய நாட்டை பாதுகாக்க செய்கிறோம், நாட்டுக்காக போராடுகிறோம், இதற்கு மறுமையிலே நமக்கு நன்மை கிடைக்கும் என்றுதான் வருவார்கள். அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஃபோர்ஸஸ், ரசூலுல்லாஹ்வுடைய ராணுவம். அந்த ராணுவத்துக்கு சம்பளம் எல்லாம் இல்லைங்கிறதுனால என்னைக்காவது நம்ம யுத்தத்துக்கு போகிற போது யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் எதிரி படையில் வருவானா இல்லையா? அவன் விட்டுட்டு ஓடுகிற பொருட்கள் இருக்குல்ல, அந்த காலத்தில் யுத்தத்துக்கு வரும்போது எப்படி வருவாங்கன்னு கேட்டால், வாடா வாழ்வா சாவான்னு பார்த்துக்கிறோம், நீ ஆனான்னு பார்த்துக்கிறோம்னு சொல்லி இருக்கிற மூட்டை முடிச்சோட கட்டிக்கிட்டு தான் வருவாங்க. வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வர்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், ஆடு மாடு ஒட்டகத்தெல்லாம் சாச்சிக்கிட்டு வந்துடுவாங்க, இருக்கிற சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வருவாங்க. நீயா நானான்னு பார்த்துருவோம்டான்னு வருவாங்க. அப்படி வருகிற போது யுத்தத்தில் எதிர்த்தரப்பு தோற்று விட்டார்கள் என்றால் இதையெல்லாம் தூக்கி வீசிட்டு தான் ஓடுவாங்க. குதிரைகள் கிடைக்கும், ஆயுதங்கள் கிடைக்கும், தங்கம் எதெல்லாமோ கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கும் போது அதே போன்று அவர்களுடைய பகுதிகள் கைப்பற்றப்பட்டு விட்டால் நிலங்கள் கிடைக்குமா இல்லையா? இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக யுத்தத்தினுடைய மிகுதியாக கிடைத்த 2 நிலங்கள் இருந்தது. இந்த நிலங்களையும் ரசூலுல்லாஹ்வுடைய கோவேறு வெள்ளை கலர் கழுதையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தில் பயன்படுத்திய ஆயுதங்களையும் தவிர எதுவுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்காக, வாரிசுகளுக்காக விட்டு செல்லவில்லை என்பதை சஹீஹுல் புகாரியினுடைய இந்த நபிமொழி அற்புதமாக நமக்கு கற்றுத்தருகிறது. 10 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற பொருட்களாக இவ்வளவுதான் இருக்கிறது. அதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய ஃபேமிலி எடுத்துக்கிற விதமாக கொடுத்துக்கிட்டு போகவே இல்லை. நபிகள் நாயகத்துடைய பேரா, நபிகள் நாயகத்துடைய சொத்துக்கள் எதுவுமே தன்னுடைய குடும்பத்துக்கு போய் சேராது. எல்லாமே அரச கருவூலத்துக்கு போயிரும்ட்டு போயிட்டாங்க. நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போய் எங்களுடைய தகப்பனாருக்கு சொந்தமான நிலத்தை எனக்கு தாங்கன்னு கேட்பாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நபிமார்களுடைய சொத்துக்கு யாரும் வாரிசாக மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதாம்மா, அதனால் நான் அதெல்லாம் உங்களுக்கு தர முடியாது. ரசூலுல்லாஹ் விட்டு சென்றது இவ்வளவுதான். இதை கூட குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியாது. பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சிருப்பாங்கன்னா சேர்த்து வச்சு பலன் கிடையாது. அதை நபிகள் நாயகத்துடைய ஃபேமிலி அனுபவிக்க முடியாது, வாரிசாக முடியாதுன்னு போயிட்டாங்க. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்பது தூய்மையிலும் உச்சகட்ட தூய்மை.